நீங்கள் வேலூர் வாசினா ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள். இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வேலூரில் பிஎம் செட்டி ஸ்ட்ரீட் சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டோட நிலைமை தான் இது. வருஷங்களாக இங்கே குப்பை கொட்டுறதும், அதை கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் குப்பை கொட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேருந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, மாடுங்கள்லாம் இங்கே இன்னும் அதை அசுத்தப்படுத்தி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணாமே இருக்காங்க. எதிர்க்க ஒரு கோயில் இருக்குது, நிறைய ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிஎம்சி பேஷண்ட்ஸ் இங்கே தங்குற லாட்ஜஸ் இருக்குது நிறையா. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து நியர்பை நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்தால் இன்னும் இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க்கு தான் அதிகமாகுது. டெய்லி பேட் ஸ்மெல்லு, கொசு தொல்லை, ஸோ இதெல்லாமே ஒரு அன்ஹைஜீனிக் அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுது. ரெசிடென்ட்ஸ் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு சொல்யூஷனும் இல்லை. நான் இந்த வீடியோவில் அட்டாச் கூட பண்ணியிருக்கேன். கூகுள் மேப் ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் குப்பைன்னு தெரியும். ஸோ என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், விஜய் அண்ணா அண்ட் டிவிகே எம்எல்ஏ திரு வினோத் கண்ணா சார் இந்த இஷ்யூவை பார்த்து உடனுக்குடன் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும். வேலூர் அஃபீஷியல்ஸும் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு க்ளீன் ஸ்ட்ரீட் வேணும், பேஷண்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் சேஃபாக இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் குரல் கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.